திருவாய் ஸ்ரீ விநாயகரே சரணம். ஓம் ரீம் சரகணபவ சரணம் சரணம் முருகா சரணம். நெல்லுக்கு வேலியிட்ட நல்லையப்பர் சீமையிலே கருவிருக்கும் மழலைக்கும் கனிவோடு அருள்நிறைக்கும் காந்திமதி தாயாரின் கருணையான ஆட்சியிலே வடதிசை காசியை போல வரப்பிரசாத திருத்தலமாம் தென்னகத்து திருக்காசி தென்காசி நகரருகே 2000 ஆண்டுகளாய் இணைந்திட்ட பாரம்பரியத்தால் வாழையடி வாழை என வாழ்ந்திருந்த வாழ்விடமாம் வரலாற்று சிறப்புகளால் வனப்பான பூமியாம் சங்ககால தென்னகத்தை சத்தியமும் வீரமுமாய் திதியனாம் மன்னவனும் நாஞ்சில் பெருனனும் ஆண்டிருந்த திருநாட்டின் அரசாங்க தலைநகராய் புகழோடு திகழ்ந்தே பொலிவோடு இலங்கியதாம். ஆய்க்குடி என்பதான அழகாடும் பதிதனில் அனுமன் நதியோரம் அமைந்திட்ட ஆலயத்தில் அருளாளர் பாலசுப்பிரமணியர் அருளாட்சி புரிகின்றார். கெடுவாய் மனநே கதி கேள்கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் முருகா முருகா சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே முருகா முருகா முருகா. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய் மலர்பதத்தால் தாங்குவாய். உன் திருக்கரம் என்னை அரவணைக்குனதருள் பேர் காண்பதெல்லாம் எனது மனம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா. அதிபதியே குருவரனே அருள்நிதியே சரவணனே அதிபதியே குருவரனே அருள்நிதியே சரவணனே. பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. வருவாய் புகழே வேலையா. காண்பதெல்லாம் எனது மனம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா. அதிபதியே குருவரனே அருள்நிதியே சரவணனே அதிபதியே குருவரனே அருள்நிதியே சரவணனே. பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது.